ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில புத்தம் புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த தமிழ் வருட பிறப்புல ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? தமிழ் வருட பிறப்பு, அதாவது ரிஷப லக்னம், கும்ப ராசி, சதயம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் செவ்வாய்க்கிழமை நாளில் தமிழ் புத்தாண்டு, அதாவது பராபவ வருட தமிழ் புத்தாண்டு உதயமாகுது. இந்த மாதிரி அதாவது 90 சுப முகூர்த்தங்களோடும் பரிவர்த்தன யோகத்தோடும் உதயமாகக்கூடிய இந்த பராபவ வருட தமிழ் புத்தாண்டு ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு அசுப பலன் இல்லாத மிகப்பெரிய ஆதிக்கத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். எதனால் இந்த தமிழ் புத்தாண்டில் ரிஷபராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சஸ்யாதிபதியாகவும் நீரசாதிபதியாகவும் 2 ஆதிபத்தியத்தை கையில் எடுத்துக்கிறாரு. இந்த 2 ஆதிபத்தியம் இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய அம்சம் பெற்ற ரிஷபராசிக்கு திரண்ட செல்வங்கள் சேரக்கூடிய, திரண்ட சொத்துக்கள் சேரக்கூடிய, கடந்த காலங்களில் அரண்டு மிரண்டு போன உங்களுக்கு மிகப்பெரிய திரண்ட சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளை கொட்டி கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது. ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானாக இருக்கிறதுனால பொதுவாகவே சுக்கிர பகவான் கிள்ளி கொடுக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதம் நிலையாக இருக்கிறதுனால அந்த மாதிரியான இந்த வெள்ளி சுக்கிர பகவான் உங்களுக்கு அதி அற்புத அனுகூலங்களை ஆண்டு முழுவதும் கொடுக்கக்கூடிய வல்லமையோடு பராபவ வருட தமிழ் புத்தாண்டு அமையும். பராபவ வருட தமிழ் புத்தாண்டில் சுக்கிர பகவானுக்கு 2 விதமான ஆதிபத்தியம் வந்துட்டு இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியம் இருக்கும் இல்லையா, அதுவெல்லாம் அந்த சுபகாரியங்களுக்கு நல்லதொரு விடை கிடைக்கக்கூடிய, தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடையில்லாமல் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகளை கொட்டி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. திருமண வயசு வந்தது, திருமணம் ஆகலை அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறத விட வரன் பார்க்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல, தொடர்ந்து வரன் பார்த்து அல்லது பெண்ணு பார்த்து ஒரு இடம் 2 இடம் இல்லை பல இடங்களில் பொண்ணு பார்த்து வரன் பார்த்து கூட வரன் அமையல, வாழ்க்கை அமையல அப்படிங்கும் பொழுது இனிமேல் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கேள்விக்குறியோடு உள்ள உங்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியக்குறி ஏற்படக்கூடிய அளவுக்கு அற்புதமான திருமணம் அரங்கேறக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது. தமிழ் புத்தாண்டு ஆரம்ப நாளில், அதாவது தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய உதயாதி நாளிகை வினாளிகையில் சந்திர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உத்தியோகமே இல்லாமல் கஷ்டப்பட்டவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் பூரா இருந்துகிட்டு இருக்கும். கடந்த காலங்களில் விருப்பப்பட்டீங்களோ விருப்பம் இல்லையோ, ஆனால் உத்தியோகத்தில் ஒருவருக்கொருவர் மதிப்பு கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி யாராருக்கெல்லாம் நீங்கள் மதிப்பு கொடுத்தீங்களோ அவங்க எல்லோருமே உங்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த உத்தியோகம் அல்லது சிறந்த நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. தமிழ் புத்தாண்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சூரிய பகவான் 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் கிடைக்கக்கூடிய, அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த முதல் 2 மாதங்களில் பார்த்தீங்கன்னா தனகாரகன் குரு பகவான் தனஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால தன பன வருமானங்கள் அதிகரிக்கும், தடையில்லாத தன வரவுகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அந்த பண வரவுகள் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்தது, இந்த வாரம் வந்தது அப்படிங்கிறத விட நிரந்தரமான வருமானங்களாக மாற்றக்கூடிய வெகுமானமான திட்டங்கள் தீட்டக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதில் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். பெண்களுக்கான தகுதிகள் மிகுதியாகக்கூடிய, பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய, சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால, அதுவும் மேச ராசியில் சாதகமாக இருக்கிறதுனால அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறதுக்கு மேலே ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நேர்த்தியான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். உபஜெய லாபஸ்தானத்தில் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி லாபங்களும் யோகங்களும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சமாதானமான சூழலை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இருந்துகிட்டு இருக்கும். பூர்வீக சொத்தே இல்லாதவர்களுக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். சூப்பர் சார். ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் வளம் நல்ல சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் மன வாழ்க்கை கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு என்ன சார் பரிகாரம்? ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு
தமிழ் புத்தாண்டு சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள், அது சனி பகவானாக இருந்தாலும் சரி, செவ்வாய் பகவானாக இருந்தாலும் சரி, சந்திர பகவானாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதாவது முழு கிரகமாகிய குரு பகவானாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமான ஆண்டாத்தான் இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் ராசி அதிபதி சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். அப்படிங்கிறத விட சூரிய பகவானோடு சேர்ந்து அஸ்தங்கம் ஆகியிருக்கிறதுனால அது ஒரு தோஷமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி லாபஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால திடீரென்று 24 மணி நேரமும் தெளிவாக இருந்தால் கூட ஏதோ ஒரு சில நேரங்களில் தடுமாற்றம் அல்லது இடமாற்றம் அல்லது உங்களுக்கு நீங்களே உங்களுக்கு தேய்வு நிலை ஏற்படுத்தக்கூடிய, அதாவது உங்களுக்கு நீங்களே உங்களுக்கு ஒரு சில சிரமங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழல் அவ்வப்பொழுது இருக்கிறதுனால அந்த மாதிரியான ஆகாத சூழல்களை தோதாக துரத்தி அடிப்பதற்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது அற்புத அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த வகையில் ரிஷபராசியை சேர்ந்தவங்க வெள்ளிக்கிழமை நாட்களில் காலை நேரங்களில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி உங்களுடைய பூஜை அறையில் அதாவது நல்லெண்ண தீபம் ஏற்றி வச்சு நல் எண்ணத்தோடு பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது கொட்டி கொடுக்கக்கூடிய இந்த செல்வம் சொத்து சுகம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அதில் ஏதாவது ஒரு நேரத்தில் குறை அப்படிங்கிறது நிறை அப்படிங்கிற வாழ்க்கையில் தேவையில்லாத குறை ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடிய அமைப்பு இந்த நல்லெண்ணெய் தெய்வத்திற்கு நல்ல விதமாகவே அமையும். திரும்பவும் சொல்கிறேன், ரிஷபராசியை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் அகல் விளக்கு என்று சொல்லக்கூடிய மண் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நல் எண்ணத்தோடு தூய எண்ணத்தோடு மாற்று சிந்தனை இல்லாமல் இறைவன் உங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிற மாதிரி யதார்த்தமான பிரார்த்தனை வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏறுமுகம் காணக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு, அதாவது பரபவ வருட தமிழ் புத்தாண்டு சிறப்பாக அமையும். சூப்பர் சார். ரிஷபராசிக்காரர்களுக்கு சரியான பரிகாரம் சொல்லியிருக்கீங்க சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. மேலும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதை பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.